தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராகவும் இயக்குனராகவும் வலம் வருபவர் உபேந்திரா. தமிழில் விஷாலுடன் சத்தியம் படத்தில் நடித்திருந்த உபேந்திரா நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் ரஜினியுடன் கூலி படத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் உபேந்திரா கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு அதிர்ச்சி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது அவரது போனும் அவரது மனைவியான நடிகை பிரியங்கா போனும் ஹேக் செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். முதலில் பிரியங்கா ஆன்லைனில் ஒரு பொருளை ஆர்டர் செய்துள்ளார். அதன் பிறகு அவரது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதில் இருந்த லிங்கை தொட்டவுடன் அவரது வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு அதில் இருக்கும் அனைத்து நம்பர்களுக்கும் அவசரமாக ₹55,000 வேண்டும் என்ற மெசேஜ் சென்றுள்ளது. இது உண்மை என நம்பி பல நபர்கள் பணம் அனுப்பியுள்ளனர். மொத்தம் 1.5 லட்சம் அந்த ஹேக்கருக்கு சென்றுள்ளது. இதில் பிரியங்காவின் மகனும் 50,000 பணம் அனுப்பியுள்ளார். இதனிடையே உபேந்திரா போன் மூலம் மெசேஜ் வந்த நம்பருக்கு போன் செய்துள்ளார். அவரது போனும் ஹேக் செய்யப்பட்டு விட்டது. இதையடுத்து உபேந்திரா அனைவரும் என்னுடைய நம்பர் அல்லது எனது மனைவியின் நம்பரில் இருந்தோ ஏதாவது பணம் கேட்டு மெசேஜ் வந்தால் தயவு செய்து அனுப்ப வேண்டாம் என சமூக வலைதளத்தில் வீடியோ மூலம் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து உபேந்திரா பெங்களூருவில் உள்ள சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் நடந்த மோசடி குறித்து புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து மத்திய சைபர் கிரைம் போலீசாருடன் சேர்ந்து சதாசிவ நகர் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் இந்த மோசடி பீகார் மாநிலம் டாஷ்டத்பூர் கிராமத்தில் இருந்து நிகழ்த்தப்பட்டதை கண்டுபிடித்தார். உடனடியாக அங்கு விரைந்த போலீசாருக்கு சம்பவத்தில் ஈடுபட்டது 25 வயதான விகாஷ்குமார் என்பது தெரிய வந்தது. அவரை பிடிக்க தீவிர முயற்சியில் இறங்கிய போலீசார் டெல்லியில் வைத்து விகாஷ்குமாரை கைது செய்தனர். பின்னர் அவர் பெங்களூருக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து பேசிய போலீசார் டாஷ்ரத்பூர் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இந்த மோசடி விவகாரத்தில் விகாஷ்குமாருடன் இன்னும் சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் நாளுக்கு நாள் புது மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. ஆகையால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.